வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், பூரி, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம பச்சை பட்டாணினாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா வெள்ளை பட்டாணினாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை அவிச்சு தோல் உரித்து நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். 1 கப் பட்டாணி, இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் சோம்பு, 1 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், மல்லி இலை கொஞ்சம், 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் வத்தல் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி வந்து குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். நல்லா அந்த தூள் வகைகள் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போட்டோம், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இது வந்து நல்லா உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாகவே தண்ணி சேர்த்தா போதும், இல்லைன்னா கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துடலாம். இது வந்து நான் காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன், அதனால் இது வந்து நல்லா ஊற வச்சுட்டு
நம்ம இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 8 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக் பண்ணிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நம்ம நல்லா கழுவிட்டு அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா ட்ரையாக வேணும்னா நல்லா இதை கொதிக்க விட்டுலாம். இல்லை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த கிழங்கு பட்டாணியோட மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு சுவையான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், பூரி, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இந்த பட்டாணிலையும் ட்ரை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பச்சை பட்டாணிலையும் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெஷ் பட்டாணியில் பச்சை பட்டாணிலையும் ட்ரை பண்ணலாம், இல்லைனா காஞ்ச பட்டாணியை நீங்கள் ஊற வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோடு இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.